மாசாணியம்மன் கோவில் அமாவாசை சிறப்பு வழிபாடு. பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் அமாவாசையொட்டி ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அடுத்து ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். முக்கியமான விசேஷ நாட்களில் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இதில் நேற்று முன்தினம் முதல் மாலை அமாவாசை ஆரம்பம் என்பதால் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நேற்று முன்தினம் முதலே கோயிலுக்கு வந்திருந்தனர். மேலும் நேற்று அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருந்து அம்மனை தரிசித்து சென்றனர். பக்தர்கள் அம்மனுக்கு புடவை சாத்தியும் தங்கமலர் அர்ச்சனை செய்தும் வழிபட்டனர். ஒரே நாளில் மட்டும் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை தரிசித்து சென்றனர். தாயே பராசக்தியே கண்கண்ட தெய்வமே மாசாணி அம்மா கொங்குதனி நாட்டிலே பெண்ணின் பெருமை தேடி தந்த வளம் நம்ம ஆனாமலைக்காரி அம்மா மாசாணி அம்மா கேட்டவரம் கொடுத்திருவாள் மாசாணி அம்மா உன் பாதமே சரணாகதி அம்மா மாசாணி அம்மா வந்த மக்களை நினைக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுத்திருவாள் அம்மா என்று சொன்னால் மாரோடு அள்ளிக்கொள்வாள் அன்புள்ள மாசாணி அம்மா. அம்மா தாயே பராசக்தியை கண்கண்ட தெய்வமே உன் புகழெல்லாம் ஊரெல்லாம் பரவி எல்லாம் வெற்றியா இருக்கணும். வந்த மக்களை நினைக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுக்கணும். என் தாயே பராசக்தியை கண்கண்ட தெய்வமே அம்மா அம்மா என்று சொன்னாலே போதும் என் தாயே மாசாணி அம்மா ஆனாமலைக்காரி அம்மா பாசத்தில கெட்டிக்காரி அம்மா என் தாயே மாசாணி அம்மா அழகே மாசாணி அம்மா கண்கண்ட தெய்வமே மாசாணி அம்மா ஒரு சொல்லு ஒரு நாவில் வந்திடுவாள் மாசாணி அம்மா ஆங்காரி ஓங்காரி சிங்காரி மாசாணி அம்மா ஆனாமலைக்கு அதிபதியம் மாசாணி அம்மா கேட்ட வரம் கொடுத்திருவாள் மாசாணி அம்மா பச்சை மருந்திலை பிள்ளை வரம் கொடுத்திருவாள் மாசாணி அம்மா அழகே கண்கண்ட தெய்வமே மாசாணி அம்மா ஓடோடி வந்திரம்மா மாசாணி அம்மா மடியாந்தி பிச்சை கேட்டால் கேட்ட வரம் கொடுத்திருவாள் மாசாணி அம்மா ஆனாமலைக்காரி அம்மா. அம்மா தாயே பராசக்தியே உன் பாதமே சரணாகதி அம்மா என் தாயே வந்த மக்களை நினைக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடு. அதோடு என் தாய் தகவல் நோய் இல்லாத வாழ்வும் குறையற்ற செல்வங்களை கொடுத்து உன் குழந்தைகளுக்கு பாதுகாப்போடு எடுத்து கொடுத்த கரிஞ்சாமல் வெற்றியா இருக்கும். நினைத்த காரியம் எல்லா மக்களுக்கும் அருள் புரிஞ்சு எல்லா சுபகாரியங்களும் நடத்தி கொடும்மா என் தாயே உன் பாதமே சரணாகதி அம்மா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஸ்ரீ மாசாணி அம்மனே துணை. நாங்கள் மாதம் அமாவாசைக்கு இடையில நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போகிறோங்க. இதோட சிறப்பு வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமாயண காலத்தில் ராமர் லட்சுமண சீதையெல்லாம் வனவாசம் போனப்போ இந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் மாசாணி அம்மனை மண்ணுனால் செஞ்சு வச்சாங்க. ராமர் செஞ்சு வச்சு அதை அவங்க இங்கே வணங்கிட்டு போனதுனால அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுத்து இப்போ வருங்காலத்தில் எல்லாம் மாசாணி அம்மனை இன்றைக்கி மிகப்பெரிய தெய்வமாக கும்பிட்டுருக்குறாங்க. இன்னும் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே தொட்டில் கட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே சரடை எடுத்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் இருந்தாலுமே அவங்கவுங்க குடும்பத்தில் இந்த சரடை கட்டி விட்டால் வேறு இடத்துல அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை உறப்பாது கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது தீவிரமான நம்பிக்கைங்க. இன்னும் மேற்கொண்டு சொல்லணுன்னா, முக்கியமாக இந்த மிளகாய் அரைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் தொந்தரவுல இருந்து எதிரியை பண்ணி வச்ச பில்லி சூனியத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாசாணி அம்மனை நம்பி மிளகாய் அரைக்கிறாங்க. அப்படி மிளகாய் அரைச்சாக்கா நிவர்த்தி ஆகி போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. எல்லாருமே வாங்க, கடவுள் அருள் உண்டு. ஓம் மாசாணி அம்மனை துணை. எனக்கு 2 பையனுக்கா, நான் ரங்கசாமி ரஞ்சிதா. எங்கள் பையனுக்கு 2 பையனுக்கு பெரிய பையனுக்கு கல்யாணமே இல்லை. 8 வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லைங்க. நான் இங்கே மாசாணியத்த கோயிலுக்கு வந்தேன், மயான பூஜைக்கு வந்து கும்பிட்டு போகணுன்னே ஆத்தா பழம் கொடுத்தது. இப்போ தாயே அழைக்கிட்டுமா அழைக்கிட்டுமா தாயே அழைக்கிட்டுமா நம்ம மாசாணி அம்மாவை தான் அழைக்கிட்டுமா அழைக்கிட்டுமா தாயே அழைக்கிட்டுமா நம்ம அக்கா தங்க 7 பேரு அழைக்கிட்டுமா அழைக்கிட்டுமா தாயே அழைக்கிட்டுமா நம்ம அக்கா தங்க 7 பேரு அழைக்கிட்டுமா மகாசக்தி மாசாணி அம்மாவை தான் அழைக்கிறனே மகாசக்தி மாசாணி அம்மாவை தான் அழைக்கிறனே கூப்பிட்ட வேளையில ஓடி வருவாளா
நீ கூப்பிட்ட வேளையிலே ஓடி வருவாளா? அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, நம்ம மகாசக்தி மாசாணி அழைக்கட்டுமா. மயானத்தில் பிறந்தவளே நம்ம மசாணி, மயானத்தில் பிறந்தவளே நம்ம மசாணி, அவ மறுபிறவி எடுத்து வந்தா நம்ம மசாணி. மயானத்தில் இருந்து வந்து நம்ம மசாணி, அவ மறுபிறவி பிறந்து வந்தா நம்ம மசாணி. அம்மா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, நம்ம அக்கா தங்க 7 பேரு அழைக்கட்டுமா. இடம் வாங்கியிருந்ததுங்க, வீடு கட்டிகிட்டு இருந்ததுங்க. இப்போ நல்லபடியாக அந்த பொண்ணு வீடு கட்டி முடித்து புண்ணியர்ஜுன் பண்ணி அந்த புண்ணியர்ஜுன் முடிஞ்சதும் இங்கே பால் அபிஷேகம் பண்ணி துளசி மாலை வாங்கி போட்டு கும்பிட்டு போங்கம்மா. அந்த மாசாணியாக தான் நல்ல வழி காட்டி என் பொண்ணுக்கு வீட்டு நல்லபடியாக அமைச்சு வீடு கட்டி கூட்டிட்டு